ஏண்டா பிச்சை, நகைய போட்டா அழகு சிரிப்பா முந்தானைய விரிப்பான்னு சொன்னீங்க. கில்ட்டு நகைன்னு மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டாளேடா. வேற ஏதாவது ஒரு வழியை சொல்லு. அண்ணே, 2 வடையை பிச்சு போட்டு ஒரு காத்து தண்ணியை உள்ள ஊத்துனா தான் வண்டி ஒழுங்கா வேலை செய்யும். வயித்தறிச்சல கிளப்பாத, வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு. ஏண்டா இத நான் வயரா இல்ல குப்பை தொட்டியா? எதையாவது உள்ள கொட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. முதல்ல வழிய சொல்றேன், அப்புறமா வாங்கி கொடுங்களேன். சரி சொல்லு. என் பேரு செங்கமலம், ஊரு தெப்பம்பட்டி. எனக்கும் என் புருஷனுக்கும் தகராறு. கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறேன். பக்கத்துல இருக்கிற பாப்பாரப்பட்டி தான் என் ஊரு. பொழுதும் மசங்கி போச்சு, கையிலையும் காசு இல்ல. ஆமா, இந்த ஊரு ரொம்ப பொல்லாத ஊரோ? ஏன்? வேற ஒண்ணும் இல்ல. வர்ற வழியில என்ன பார்த்து 7 பேர் விசில் அடிச்சான், 8 பேர் கண்ணடிச்சான். ஒன்ன பார்த்தா எங்க என் கற்புக்கு ஆபத்து வந்துடுமோன்னு நினைச்சு பயந்து போய் அவன் குடிசைக்கு வந்துட்டேன். ஐயோ, உன்னை பார்த்தா இறக்கப்படுற பொண்ணா தெரியுது. நான் பொழுது தங்கிட்டு போயிடுறேனே. சரி வா. புருஷனோட சண்டை போடலாமா? அவரை மட்டும் பொண்டாட்டி கூட சண்டை போடலாமா? சரி சரி, ஏன் சண்டை போட்ட? அவரு மீன் குழம்பு வைக்க சொல்லிவிட்டு காட்டுக்கு போனாரு. நான் கருவாட்டு குழம்பு வச்சேன். இது தாண்டி காரணம். ஆஹா, அப்படியா? கருவாடுன்னா என்ன? காஞ்சி போன மீன் தானே. இது கூட தெரியலடி அந்த பாவி மனுஷனுக்கு. அச்சோ பாவம், அழாத. நான் கொஞ்சம் தள்ளி போய். அழகு, நீ என்ன தப்பா நினைக்காத. உண்மையில எனக்கு ஆசை, அதனாலதான் இந்த வேஷத்தோட வந்தேன். நீ சம்மதிச்சா போதும், 3 ஏக்கர் நிலமும் ஊர்கோடியில ஒரு வீடும் கட்டி தரேன். நான் உன்னை நல்லவன் நினைச்சேன், நீயே இப்படி இரு. நான் என்ன செய்யணும் பாரு. அழகு அழகு வேணாம். ஐயோ போயிட்டாளே, எங்க போறாளோ? ஊர் ஆட்களை கூட்டிட்டு வந்துருவாளா? என் மானம் மரியாதையெல்லாம் என்ன ஆவறது? வர்றவனுங்க மரத்துல கட்டி வச்சு அடிப்பானுங்களே. வேப்ப மரத்துல கட்டுறானுங்களோ, புளிய மரத்துல கட்டுறானுங்களோ, எந்த மரத்துல கட்டினா என்ன? துடிச்சையே சன்னாசி, உனக்கு முதல்ல நட அறிவு வேணும். ஐயோ, அவ வரதுக்குள்ள ஓடிடலாம். ஒருத்தரையும் காணும். கெட்ட நேரத்திலையும் இது ஒரு நல்ல நேரம் தான். அழகே, உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த விஷயத்தை வெளியில யாருக்கிட்டே சொல்லிடாத. சரிக்கா, நான் வரேன். ஏய்யா, எவ்வளவு துணிச்சல் உங்களுக்கு! வீட்டுல குத்துக்களாக நான் ஒருத்தங்க இருக்கிறேனே, அது உங்க கண்ணுக்கு தெரியல? நீ இருக்கிறது எனக்கு தெரியுது, நான் இருக்கிறதா உனக்கு தெரியல. ஆஹா, அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லைங்கிற தைரியத்துல அங்க தப்பு பண்ணலான்னு போனீங்களா? தப்பே உன்னால வந்ததுதானடி. சரிதா, எம்எல்ஏ பழிய போடுறீங்களா? நீயே நினைச்சு பாரு, வாரத்துல 6 நாள் விரதம் இருந்து என்ன தொடாதன்னு வேற சொல்ற. அப்புறம் நான் என்ன செய்வேன்? ஆண்டாளு, பானையில இருக்கிறது நல்ல தண்ணியா இருந்தாலும் 4-5 நாள் புழங்காம விட்டுட்டோம்னா அதுவே தன்னால கெட்டு போயிடும். நீங்க என்ன சொல்றீங்க? நீ விரதம் விரதம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா நான் வேற ஒருத்தியோட சின்ன வீட்டுல இருக்க வேண்டியதாங்கிறேன். இத பாருங்க, இத பாருங்க, என் புருஷன் இன்னொருத்திக்கு மட்டும் நான் விட்டு தர மாட்டேன். அப்போ விரதத்தை விட்டுடு. நீங்க பேசுறத பார்த்தா சக்களத்தி வந்துருவாளோன்னு பயமா இருக்கு. விரதத்தை விட்டுடுறாங்க. உண்மையாவா? ஆமா, ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க விட்டு கொடுக்கணும். என்ன? வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் இருக்கிறாங்க. ஒரு நாள் தானே? பரவாயில்ல பரவாயில்ல. ஆமா, இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. அப்படியா? விளக்கணைச்சிடு. இந்த பாரு, நீ இப்படி சாமி பேரையே சொல்லிட்டு இருந்தேன்னா நான் சாமியாரா மாறி போயிடுவேன். இந்தாங்க, கிணத்து தண்ணிய ஆத்து வெள்ளமா கொண்டு போயிடும். ஏங்க இப்படி தவியா தவிக்கிறீங்க? என் தவிப்புக்கு காரணம் இருக்கு. 4 பொம்பளை என்ன பார்க்கும்போது மலடையோன்னு சந்தேகப்படுறாங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்காம இருந்துடலாம், அது குறையில்லை. ஆனா கல்யாணம் பண்ணியும் ஒரு குழந்தை இல்லாம இருக்கிறது ஐயா ஒரு பெண்ணுக்கு பெரும் குறை. உண்மைதான் உண்மைதான். நானும் எத்தனையோ மருந்துகளை வாங்கி சாப்பிட்டேன், உனக்கும் கொடுத்தேன். என்ன பண்றது? ஒண்ணும் பிறக்கலையே.
மருந்துல இல்லையா மார்க்கம், மனசுல இருக்கு. நீ மனசு வச்சீன்னா தீந்துரியா என் குறை. குறை சொல்லிக்கிட்டே இருங்க. நாளைக்கு வியாழக்கிழமை, இன்னைக்கு பேசாம தூங்குங்க, இல்ல நாளைக்கு விரதம் இருந்துருவேன். வயிற்றுச்சல கிளப்பாத, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. சங்கரே, வா 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 வா. போர் அடிச்சது, உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பட்டணத்துல பழகிட்டு கிராமத்துல இருக்கிறது சங்கடமா தான் இருக்கும். உட்கார், சாப்பிடு. என்னது? நம்ம ஊர் சரக்கு, சுத்தமானது, அதுவும் நம்ம சொந்த தயாரிப்பு. சாப்பிடு. வேண்டாங்க, இது எனக்கு பழக்கம் இல்ல. பழக்கம் இல்லையா? பட்டணத்துல இருந்திருக்காங்கிற. பட்டணத்துல படிக்க தான் போனேன், குடிக்கிறதுக்கு இல்ல. இப்ப குடி. வேண்டாம், வம்பு பண்ணாதீங்க. என் பழக்கம் இல்லைங்க. நிறைய இருக்குப்பா. வேண்டாங்க, அப்பாவுக்கு தெரிஞ்சா தப்பா போயிடும். வாஸ்தவம் தான், இது எனக்கே பத்தாது. உனக்கு போர் அடிச்சது, என்ன பார்க்க வந்துட்டேன். எனக்கு போர் அடிச்சா நான் இதத்தான் பார்ப்பேன். ஆமா, இதுதான் பழக்கம் இல்ல. பொம்பளைங்க விஷயம் அதுவும் அப்படிதான். நான் யோகி. நானும் யோகியந்தான், அழகில்லாத பொண்ணுங்க விஷயத்துல. ஆமா, ஒரு பொண்ண கூட நீ தலை நிமிர்ந்து பார்க்க மாட்ட. அப்படி இல்ல, அழகுக்கு நான் அடிமை. ஆஹா, நான் மட்டும் சாப்பிடுறது என்னவோ போல இருக்கு. இந்தா, இதுலயாவது கொஞ்சம் கைய வை. இந்த பக்கவாத்தியம் இல்லாம நான் தண்ணி கச்சேரி ஆரம்பிக்கிறதே இல்லை. குடிக்கிறதுனா என்ன? அறிவை கொஞ்சம் குறைச்சிக்கிறது. அப்படி குறைச்சுக்கிட்டா ஒரு தள்ளாட்டம், அதுல ஒரு கொண்டாட்டம், அவ்வளவுதான். என்ன எது எடுத்தாலும் வேண்டாம் வேண்டாங்கிற? நான் என்ன பம்பா பண்றேன்? அன்பா தானே சொல்றேன். இங்க பார், எதா இருந்தாலும் கேட்டு சாப்பிடணும். கடைய பார்த்தா ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும், அது என் பழக்கம். என்னது? அடுப்பு அடுப்பு ஏண்டா இவ்வளவு சூடா இருக்கு? இதெல்லாம் உள்ள எடுத்து வைங்கடா. சோடா போடா. டேய், தம்பிக்கு ஒரு சோடா ஓட. இங்க பார், பால் சாப்பிடுற வயசா இருக்கு. ஊரை அக்கிரமம் பண்றதுக்குன்னே இதுங்கெல்லாம் பிறந்து இருக்குதுங்க. லொல்லு. என்னங்க லொல்லு? ஓ, இந்தாங்க சோடா, சாப்பிட. என்ன பால் கேக்குறான்? நீ லொல்லா? இவனுக்கு ஒரு லொல்லு கொடு. அஞ்சு பேர் அந்த பொண்ணே பாக்குறாங்களே, என்ன நினைச்சு பாக்குறாங்க? நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவளுக்கு யாரும் துணையா இல்ல. வயசு பொண்ணு தனியா இருக்கிறது நல்லதில்ல. அவளுக்கு துணையா இருக்கிறதுக்காகவே நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கல்யாணமா? அந்த நினைப்பெல்லாம் எனக்கு இல்ல. பொண்டாட்டி விரதம் இருந்து நெருங்க விட மாட்டேங்கிறா, அதனால இவளை பப்பாட்டியா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என் நினைப்பெல்லாம் அவளோட வாழணுங்கிறதா. நான் அவளை மனமாற காதலிக்கிறேன். காதலா? எனக்கு என்ன பைத்தியமா? கொஞ்ச நேரம் அவளோட, அவ்வளவுதான்.